இது வந்து பார்ட் 3 வீடியோ. இது எதுக்கு அப்படின்னா, என்ன மண் கலவை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாட் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செடி பெருசாக சின்ன செடியாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சின்ன பாட் ஓகே. கொஞ்சம் பெருசாக பாட் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக வளரும். கம்போஸ்ட் வந்து நார்மலாக இங்கே வந்து மல்டிபர்பஸ் கம்போஸ்ட்டுன்னு கிடைக்கும். அந்த கம்போஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாட்டில் வந்து கீழே நிறையா ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஊற்றுற எக்ஸஸான தண்ணி வந்து வெளியில் வரும். ஹோல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்து உள்ளே தேங்கியிருக்கும். அப்புறம் வாழை மரம் வந்துட்டு ரூட் வந்து ராட் ஆகி காய ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினைப்பீங்க நம்ம தண்ணி நல்லா தானே ஊற்றுறோம், ஏன் காஞ்சுது அப்படின்னு. மேலேலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், செடி வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து காஞ்சிரும். ஏன்னு பார்த்தா வந்துட்டு கீழே அடியில் வந்து ரூட் வந்து அழுகியிருக்கும். அது வந்து லேட்டாக தான் நமக்கு தெரியும், ஏன்னா மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி எப்போவுமே எந்த செடினாலுமே ஒரே ஒரு கோல்டன் ரூல், அது என்ன அப்படின்னா, தண்ணி எப்போ ஊற்றணுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு ரூல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே மண் வந்து காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஊற்றுங்க, எந்த செடியாக இருந்தாலும். சில பேர் வந்து 1 வீக் ஒன்ஸ் ஊற்றணும்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஊற்றணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அது வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அதை ஃபாலோ பண்ணாதீங்க. எப்போவுமே எந்த செடியாக இருந்தாலும் மண் வந்து ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க. செடி வந்து எதுவும் ஆகாது. லைட்டாக வாடும், பட் நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கூட அது வந்து இதாயிடும். பட் ஆனால் நீங்கள் அடிக்கடி தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரூட் ராட் ஆகி செடி வந்து செத்துரும். அது காப்பாற்றவே முடியாது. ஸோ அதனால் அதில் வந்து கரெக்டாக இருங்க. ஸோ மல்டிபர்பஸ் கம்போஸ்ட் மட்டும் போதும். கூடவே வந்துட்டு அந்த கிரானுலர் ஃபர்டிலைசர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மிராக்கிள் க்ரோ, அதுக்கப்புறமேட்டு போன் மீல் மென்யூர், சிக்கன் கம்போஸ்ட், அந்த மாதிரி எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ க்ரோயிங் சீசனில், அதாவது ஸ்ப்ரிங் டைமில் கொஞ்சமாக அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இது மட்டுமே யூஸ் பண்ணாலே போதும், நல்லா வளரும் செடி.